part 34 how to convert QR code to PDF decode converter using Zxing packaging Studio 2022. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கியூஆரை கன்வெர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பிடிஎஃப் இந்த கிளாஸ்லனா பிடிஎஃபை வந்து நம்ம லிங்க் வந்து புதுசாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்போம் இல்லையா. அந்த லிங்க்கை வந்து நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை வந்து கன்வெர்ட் QR கோட் டு பிடிஎஃப் decode converter using Zxing packaging Studio 2020 கோட் எக்ஸ்பிளேஷன் இருக்குது, அதோடைய டெமோஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை வந்து நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து கன்வெர்ட் QR கோட் டு பிடிஎஃப் decode converter using Zxing packaging Studio 2022. ஸோ Studio 2022 கோட் எக்ஸ்பிளேஷன் பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Studio 2022 கோட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அதோட எக்ஸ்பிளேஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூசிங் system.drawing system.io using Zxing. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணால் பேசிக்ஸ் .NET ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் ஸ்ட்ரிங் எக்ஸெட்ரா அந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா system.drawingல பார்த்தீங்கன்னா யூஸ் டு லோட் QR கோட் இமேஜ் பிட் மேப் வச்சு நம்ம வந்து QR கோட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா system.io யூஸ் பண்ணால் ஃபைல் ஆப்ரேஷன் லைக் ரீட் ரைட் காப்பி டெலிட் அந்த ரிலேட்டிவ்க்காக நம்ம வந்து system.io யூஸ் பண்ணுறோம். Zxing எதுக்கு யூஸ் பண்ணால் Zxing .NET லைப்ரரி டு decode QR கோட் ஃப்ரம் இமேஜ் வந்து டிகோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா QR கோட் டு பிடிஎஃப் நம்ம வந்து புதுசாக நேம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்டாட்டிக் வாய்மெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் இருக்குது. ஸ்டாட்டிக் வாய்மெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் என்னன்னா இன்டர்னல் கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்டர்னல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ட் த மெயின் ப்ரோக்ராம் கால்ட் QR கோட் டு பிடிஎஃப், இதான் நேம் ஸ்பேஸ். ஸோ மெயின் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வாய்மெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர், ஸ்ட்ரிங் QR ஃபோல்டர், ஸ்ட்ரிங் சென்ட் ஃபோல்டர், டோட்டலாக பார்த்தா 3 டைரக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ST டாக்ஸில் தான் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து நம்ம எக்ஸாம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ST டாக் QRல வந்து இன்புட் அவுட்புட் அண்ட் ஒரிஜினல் இன்புட் ஃபைல்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ இன்புட் ஃபோல்டர் யூஸ் பண்ணால் கண்டெயின் த ஒரிஜினல் PDF ஃபைலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். QR ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா கண்டெயின் QR கோட் PNG இமேஜஸ்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் சென்ட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபோல்டர் வேர் ஒரிஜினல் PDFs வில் பி காப்பிட் ஆஃப்டர் த டிகோடிங். ஸோ நம்ம வந்து PDFல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன இருக்குன்னா QR கோட் இருக்கும், நம்ம இன்புட் ஃபோல்டர் வந்து ஒரிஜினல் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து டிகோட் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபைலும் QR ஃபோல்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த PNG ஃபைல் அந்த QR கோட் ஃபைல் பாருங்கள், அந்த ஃபைலும் டெலிட் ஆகிட்டு நம்ம வந்து சென்ட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் வந்து காப்பி ஆகும். ஓகேவா, அதான் டார்கெட் ஃபைல் வந்து நம்ம வந்து காப்பி ஆகும். ஓகே, இப்போ இன்கேஸ் டேரக்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா புதுசாக டேரக்டர் கோட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா அரே QR ஃபைல்ஸ் டேரக்டர் கெட் ஃபைல்ஸ் QR ஃபோல்டர் *_QRP நம்ம வந்து QRPNG ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இன்கேஸ் QR ஃபைல் இல்லை அப்படின்னா நம்ம கோட் விட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை கோட் விட்டு வெளில வந்து. ஓகே, அதான் சொல்லலாம் லோட் ஆல் PNG ஃபைல்ஸ் எண்டிங் இன் _QR.png if none found prints message and exit. ஓகேவா, ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் path theme QR ஃபைல்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபைலாக தான் எடுக்கணும். டோட்டலாக நம்ம மல்டி ஃபைல் வந்து QR கொடுக்கலாம். இப்போ நம்ம எடுக்க போது ஒன் பை ஒன்னாக தான் எடுக்க போகிறோம். அதனால் ஃபார் ஈச் கொடுக்குறோம். அதாவது என்ன சொல்லலாம் லூப் த்ரோ எவ்ரி QRPNG இமேஜ் இன் தி அவுட்புட் ஃபோல்டர். ஓகே, அவுட்புட் ஃபோல்டர் தான் நம்ம பேஜ் ஃபைல் எடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூசிங்னாலே நம்ம வந்து Zxing பேக்கேஜ் தான் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, யூசிங் bitmap நியூ bitmap QR path வேர் ரீடர் equal to நியூ barcode ரீடர் வேர் ரிசல்ட் equal to reader டாட் decode bitmaps. இதில் தான் வந்து டிகோட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் ரிசல்ட் டூப்ளிகேட் null equal to console write could not decode. இன்கேஸ் ரீட் ஆகலை அப்படின்னா கண்டினியூ கொடுக்கலாம். ஓகே, decode URL equal to result டாட் text file name equal to path டாட் get file name URI in keep data string decode URL. ஓகேவா, ஸோ என்ன சொல்ல வரேன்னா லோட் த QR இமேஜ் ஆஸ் எ bitmap வாங்குறேன். ஓகேவா, யூஸ் Zxing டு decode the QR into text string. யூஸ்வலி பார்த்தா URL ஸோ இந்த QR கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம URL தான் செட் பண்ணியிருப்போம். அந்த URL வந்து டிகோட் பண்ணி PDF ஃபைல் வந்து ரிலீஸ் பண்ணி விடுது. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஜஸ்ட் த ஃபைல் நேம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஜெட்டா அந்த PDF இருக்குது அப்படின்னா ஸோ அந்த PDF ஃபைல் வந்து டிகோட் பண்ணுறது, அந்த டிகோட் பண்ணிவிட்டு அந்த URL வந்து தனியாக எடுத்து விட்டுருது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் URL என்கோடட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா %20 ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து இந்த URL வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுது. ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் கம்பைன் இன்புட் ஃபோல்டர் ஃபைல் நேம் இஃப் ஃபைல் டாட் எக்ஸிஸ்ட் ஃபைல் பாத். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா செக் இஃப் த டிகோட் ஃபைல். இப்போ என்ன பண்ணால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஜெண்டா PDF ஃபைல்லாம் எடுக்கிறேன். ஸோ எக்ஸிஸ்ட் இந்த இன்புட் ஃபோல்டர். ஓகேவா, அந்த ஃபைலை வந்து இதுதான் செக் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் டெஸ்டினேஷன் பாத் DCன்னு சொல்லியிருக்காங்க. பாத் டாட் கம்பைன் சென்ட் ஃபோல்டர் ஃபைல் நேம் ஃபைல் டாட் காப்பி ஃபைல் பாத் டெஸ்ட் பாத் 2. ஸோ எதுக்கு சொல்லணும்னா காப்பி த ஒரிஜினல் PDF ஃப்ரம் இன்புட் டு ஒரிஜினல் இன்புட் ஃபைல்ஸ். ஓகே, ஓவரைட்ஸ் இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிட் ஏற்கனவே இருந்ததுன்னா ஃபைல் வந்து காப்பி ஆகும் சொல்கிறாங்க. எப்படின்னா PDF ஃபைலில் வந்து என்னென்னா டிகோட் பண்ணக்கப்புறம்
அந்த அவுட்புட் ஃபோல்டர் பிஎன்ஜி ஃபைல் எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபோல்டர் பாத்தில் வந்து நமக்கு வந்து காப்பி ஆகும். அதை சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் டெலிட் கியூஆர் பாத் பார்த்தீங்கன்னா கன்சோலிடேட் பார்த்தீங்கன்னா கியூஆர் இமேஜ் டெலிட் ஆகுது. ஓகே, அதேமாதிரி ஃபைல் டாட் டெலிட் பார்த்தீங்கன்னா ஃபைல் பாத் கன்சோலிடேட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிடிஎஃப் டெலிட்டட் ஃப்ரம் த இன்புட். ஓகேவா, இது அதை என்ன சொல்லலாம், delete the QR image after decoding. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து delete the original PDF from the input folder after it's being copied. ஓகேவா, ஸோ இன்புட் ஃபோல்டருக்கு வந்து ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபைல் காப்பி ஆனதுக்கப்புறம் டெலிட் ஆகிடும். அதேமாதிரி டீகோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கியூஆர் கோட் இமேஜ் கியூஆர் இமேஜ் இருக்குது அதுவும் டெலிட் ஆகும். அதை சொல்ல வரேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃபைலாக தான் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் ஆகும். எல்லா ஃபைலும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா டீகோட் ஆனதுக்கப்புறம் என்ன கன்சோல் ரைட்டில் ஆல் கியூஆர் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் வந்து கன்சோல் ரைட்லேருந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கோட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். நேம் ஸ்பேஸ் பற்றி என்னென்ன யூஸ் பண்ணோன்னா சிஸ்டம் டாட் சிஸ்டம் டாட் ட்ராயிங்ஸ் Zxing யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கன்சோல் அண்ட் ஸ்ட்ரிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் ஐஓ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். காப்பி டெலிட் அப்புறம் வந்து இன்புட் அரேட் அவுட்புட் ஓகே அது மல்டிபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா லோட் இமேஜ்க்காக யூஸ் பண்ணுறோம். Zxing பார்த்தீங்கன்னா டீகோட கியூஆர் கோடு வந்து அதுக்காக நம்ம வந்து Zxing இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டர் அவுட்புட் ஃபோல்டர் ஒரிஜினல் இன்புட் ஃபைல்ஸ். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு பேஜ் இமேஜ் யூஸ் பண்ணுறோம். ஒரிஜினல் இன்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபார் டீகோடட் பிடிஎஃப். இந்த டீகோடை வந்து ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் பிடிஎஃப் பார்த்துல ஒரிஜினல் இன்புட் ஃபைலில் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிடும். மெயின் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லூப் த்ரூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் கியூஆர் டாட் பிஎன்ஜி இருக்குது அந்த ஃபைல் மட்டும் அவுட்புட் டாட்டில் இருக்குது. லூப் த்ரூ ஆல் வந்து இருக்குது. டீகோட் கியூஆர் கோட் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து லொக்கேட் கரஸ்பாண்டிங் பிடிஎஃப் இன் இன்புட் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகும். ஓகே, காப்பி ஒரிஜினல் பிடிஎஃப் டு ஒரிஜினல் இன்புட் ஃபைல்ஸ் ஃபோல்டர். ஓகே, இதான் சொல்ல வரேன். டெலிட் போத் கியூஆர் கோட் இமேஜ் அண்ட் ஒரிஜினல் பிடிஎஃப் ஆஃப்டர் ப்ராசஸிங் சொல்ல வரேன். அதை வந்து மெயின்ஸ் இந்த ஸ்டெப்ஸாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி டாட் கெட் ஃபைல்ஸ் லிஸ்ட்டில் எடுத்துக்குது. பிட் மேப் இப்போ அந்த இமேஜ் வந்து லோட் இமேஜ் எடுத்துக்குது. பார் கோட் ரீடரில் வந்து என்ன பண்ணால் டாட் டிகோட் அதை வந்து நமக்கு வந்து டிகோட் வந்து நம்ம இந்த கியூஆர் கோட் வந்து டிகோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு யூஆர்ஐ யூனிஸ்கேப் ஸ்ட்ரிங் இது யூஸ் பண்ணால் டிகோட் வந்து %20 இந்த ஸ்பேஸில் வந்து டிகோட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் காப்பி இருந்ததுன்னா காப்பி த ஒரிஜினல் ஃபைல். நெக்ஸ்ட் ஃபைல் டாட் டெலிட்னா க்ளீன் அப். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபைல் ஃபோல்டர் பார்த்து காப்பி ஆனதுக்கப்புறம் அது ஃபைல் வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரர் லேண்டிங் ஸ்கிப் கியூஆர் கோட் டிகோடிங் ஃபைல்ஸ் அதேமாதிரி ஸ்கிப் ஃபைல் பிடிஎஃப் நாட் ஃபவுண்ட். ஓகேவா, இதை வந்து எரர் லேண்டிங்காக கொடுக்கலாம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து கியூஆர் கோட் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர். ஓகே, சில பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஹெடர் ஃபைலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை நேம் ஸ்பேஸ் பாருங்கள் கியூஆர் கோட் டு பிடிஎஃப் இதை நேம் ஸ்பேஸ் அது ஓப்பன் பிரேசிஸ் அதோட க்ளோஸ் பிரேசிஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் ஓப்பன் பிரேசிஸ் அது க்ளோஸ் பிரேசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பாயிண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பிரேசிஸ் அது க்ளோஸ் பிரேசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர் ஸ்ட்ரிங் கியூஆர் ஃபோல்டர் ஸ்ட்ரிங் சென்ட் ஃபோல்டர் ஒரு 4 டைரக்டரி கொடுத்துருக்கோம். இன்புட் ஃபோல்டர் பாருங்கள் இதான் வந்து என்னோட இன்புட் ஃபோல்டர். ஸோ இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஜெண்டா மந்த்லி பட்ஜெட் பண்ண 2 பிடிஎஃப் ஃபைல் எடுத்திருக்கேன். கியூஆர் ஃபோல்டர் ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து நான் வந்து கியூஆர் கோட் வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணதுக்கான அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து சென்ட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னுடைய ஒரிஜினல் இன்புட் ஃபைல்ஸ் ஃபோல்டர். ஓகேவா, ஸோ இதில் தான் வந்து நம்ம ஒரிஜினல் ஃபைல் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கேஸ் சென்ட் ஃபோல்டர்னா புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கோட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா அரே இல்லை மல்டிபிள் ஃபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அரேயில் தான் வாங்குறோம். அரே வாங்கிட்டு டேரெக்டாக கெட் ஃபைல்ஸ் கியூஆர் ஃபோல்டரில் வந்துட்டு என்னென்னா கியூஆர் டாட் பிஎன்ஜி ஃபைல் மட்டும் எடுக்க போகிறோம். அவுட்புட் ஃபோல்டர் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் கியூஆர் ஃபைல் ஸ்டார்ட்லேருந்து $0 இப்போ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அந்த கியூஆர் இமேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் சொல்லி வந்துடும். ரிட்டர்ன் தான் அந்த கோட் விட்டு வெளில வந்துடும். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் கியூஆர் பார்த்தீங்கன்னா கியூஆர் ஃபைல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்சிடர் ரைட் லைன் பார்த்தீங்கன்னா டிகோட் கியூஆர் பார்த்து என்ன கெட் ஃபைல் நேமோ அது கியூஆர் பார்த்துலாம் காமிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரிங் டிகோட் கியூஆர் கொடுத்துரும். ஓகேவா, அதே மாதிரி ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுக்கும். இப்போ தான் வந்து நம்ம ஸ்டெப் டிகோட் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்டெப் 1 டிகோட் கியூஆர் கோட். ஸோ யூஸிங்னாலே நம்ம வந்து Zxing சாஃப்ட்வேர் பேக்கேஜில் வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ யூஸிங் பிட்மேப் நியூ பிட்மேப் கியூஆர் பார்த்து எடுக்கிறோம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா வேர் ரீடர் ஈக்குவல் டு நியூ barcode ரீடர் அந்த வேர் ரிசல்ட் ஈக்குவல் டு ரீடர் டிகோட். ஸோ பிட்மேப்பில் இதை நம்ம டிகோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்டர்னல் கிளாஸ் இன்டர்னல் ஃபங்க்ஷன் இன்டர்னல் லைப்ரரி ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிகோட் ஆகுது. ஓகேவா, ஸோ பேக்கேஜ் டிபெண்டட். ஓகே, இஃப் ரிசல்ட் நாட் டபுள் ஈக்குவல் டு நல் அப்படின்னா குட் நாட் டிகோட் கியூஆர் நம்ம வரும். ஸோ அது பட் இருந்தாலும் நம்ம வந்து மறுபடியும் கொடுக்கணும் இல்லையா, அதனால் கண்டினியூ ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிகோட் ஈக்குவல் டு ரிசல்ட் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் பாத் கெட் ஃபைல் நேம் யூஆர்எல்
மினிஸ்கேப் ஸ்ட்ரிங் வந்து டிகோட் இந்த யூஆர்எல் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஓகே, பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ரிமூவ் பண்ணி எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து கன்சோல் ரைட்லையும் பார்த்தீங்கன்னா டிகோடட் ஃபைல் சொல்லிட்டு என்ன ஃபைல் வந்து டிகோட் ஆச்சோ அதுக்கான ஃபைலையும் காமிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஒரிஜினல் ஃபைல் இன் இன்புட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பெனி இன்புட் ஃபோல்டர் அதில் ஃபைல் நேமில் இருக்குது. ஓகே, இஃப் ஃபைல் நாட் எக்ஸிட் அப்படின்போது ஃபைல் பாத் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா பாத் டாட் கம்பெனியில் வந்து சென்ட் ஃபோல்டர் ஃபைல் நேம் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் டாட் காப்பி ஃபைல் பாத் டெஸ்டினேஷன் பாத் ட்ரூ. ஸோ ட்ரூ கண்டிஷனாக இருந்தால் தான் ஃபைல் வந்து காப்பி டு டெஸ்டினேஷன் பாத்தில் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 இப்போ வந்து டெலிட் கியூஆர் இமேஜ். இப்போ ஃபைல் டாட் டெலிட் கியூஆர் பாத். ஸோ நம்ம வந்து டிகோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அந்த அவுட்புட் ஃபோல்டரில் இருக்கிற பிஎன்ஜி ஃபைலை நம்ம டெலிட் பண்ணுறோம். அதை என்ன சொன்னால் கன்சிடர் ரைட்ல வந்து கியூஆர் இமேஜ் டெலிட்டட் சொல்லிட்டு அந்த கியூஆர் பாத் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா டெலிட் த ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபைல் இன்புட். ஸோ இன்புட் ஃபோல்டரில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம் இல்லையா, 2 ஃபைல் அஜெண்டா அண்ட் மந்த்லி ப்ராஜெக்ட் பிளான், மந்த்லி பிளான் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். கன்சிடர் ரைட்ல ஒரிஜினல் ஃபைல் பிடிஎஃப் டெலிட்டட் ஃப்ரம் த இன்புட் சொல்லிட்டு ஃபைல் பார்த்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை கன்சிடர் ரைட்ல பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நாட் ஃபவுண்ட் இன்புட் ஃபோல்டர் இன்கேஸ் ஏதாவது இல்லை அப்படின்னா எல்ஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ஒரு இப்போ நான் வந்து மல்டிபிள் ஃபைல் கொடுக்குறேன். மல்டிபிள் ஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் ஃபைல்ஸ் ஆர் டிகோட சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் காமிக்கும். ஓகே, இதெல்லாம் சிம்பிள் கோட் தான் அது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டில் இப்போ SSIS 2022 கோட் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துலாம். இந்த சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் ஆப்பில் பாருங்கள் C# விண்டோஸ் கன்சோல். ஓகே, அது மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது ப்ராஜெக்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். என்ன ப்ராஜெக்ட் நேம்னா QR கோட் டு PDF கன்வெர்ட்டர். ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, ப்ராஜெக்ட் கிரியேட் அதை வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் இருக்குது. ஸோ எரர்ஸ் வந்து இந்த Zxing அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகலை. ஓகேவா. ஸோ அதனால் அந்த எரர் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த 4 எட்டர் ஃபைல்ஸும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த Zxing இருக்கு இல்லையா, டூல்ஸில் நியூகட் பேக்கெட் மேனேஜில் நியூகட் பேக்கெட் மேனேஜ் சொல்யூஷன் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இந்த எரர் காமிக்குது பாருங்கள் Zxing என்ற பேக்கேஜ். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு டூல்ஸில் நியூகட் பேக்கெட் மேனேஜர், நெக்ஸ்ட்டு மேனேஜ் நியூகட் பேக்கெட் மேனேஜர் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி அந்த பேக்கேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ப்ராஜெக்ட் என்ன நேமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பேக்கேஜ். இது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா. நம்ம வந்து எதை நம்ம கால் பண்ணோம் நமக்கு வந்து அது தெரியாது. ஓகேவா. எல்லாமே இன்டர்னல் பேக்கேஜ் டிபெண்ட் தான். ஓகேவா. ஸோ பேக்கேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. பட் ஒரே ஒரு எரர் மட்டும் வருது. ஓகே, பிட் மேப் எரர் வருது இல்லையா, ஜஸ்ட் ஒரு நல்லது இன்டர்னல் பிட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணால் யூசிங் system.drawing வந்து நம்ம கொடுக்குறோம். ஃப்ரம் system.drawingல வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம். அட்டாச் பண்ணும்போது நம்ம இந்த எரர் வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு சேவல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ டீபக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்புட். ஓகே, பில்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பில்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டீபக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்புட் ஃபோல்டர் பார்த்துலாம். இன்புட் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா அஜெண்டா மந்த்லி பட்ஜெட் பிளானர் PDF ஃபைல் இருக்குது. இது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம QR கோட் கிரியேட் பண்ண அவுட்புட் ஃபோல்டர் டைரக்ட் இது. இப்போ வந்து டீபக்கில் போய்ட்டு நான் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் டிகோடிங் QR.
ஸோ அஜெண்டா கியூஆர் அது வந்து கியூஆர் வந்து அது வந்து டீகோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீகோட் ஃபைல் பார்த்தீங்கன்னா அஜெண்டா பிடிஎஃப் வந்து டீகோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் காப்பி டு எங்கே சேவ் ஆகுதுன்னா நம்ம ஒரிஜினல் இன்புட் ஃபைலில் வந்து சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கியூஆர் இமேஜ் டெலிட்டட் எதில் இருக்குன்னா நம்ம அவுட்புட் ஃபோல்டர் டேரெக்டில் இருக்குது, டெலிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரிஜினல் பிடிஎஃப் டெலிட்டட் ஃப்ரம் இன்புட், அதேமாதிரி இன்புட் ஃபைலில் இருக்கிற ஃபைல் டெலிட் ஆகுது. ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட் டீகோட் கியூஆர் பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளானர் கியூஆர் வந்து பிஎன்ஜி டீகோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டீகோட் ஃபைல் பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளானர் பிடிஎஃப் அது. ஃபைல் காப்பி டு இங்கே இதில் சேவ் ஆகுதுன்னா நம்ம ஒரிஜினல் இன்புட் ஃபைல் டேரெக்டில் வந்து ஃபைல் டேரெக்ட் சேவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூஆர் இமேஜ் டெலிட் ஆகிடுது. இதில்னா அந்த அவுட்புட் டேரெக்டில் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபைல் டெலிட்டட் இன்புட் டைரக்டரி, ஸோ ஃபைல் வந்து டெலிட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கியூஆர் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிட்டு நம்ம கன்சோல்.writeல இண்டிகேஷன் ஆகுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ அவுட்புட் பார்த்தலாம். இப்போ இன்புட் டேரெக்டில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் அவுட்புட் டேரெக்ட்லேயும் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது இதான் வந்து ஒரிஜினல் இன்புட் ஃபைல் பார்த்தோம். ஓகேவா? ப்ராஜெக்டாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.